கொண்டு போதலும் குருக குருகுல கோமக முனிவன் கண்டுதன் திருத்தம்பி கடைக்கணித்தருட. அப்படியே பீமனை பார்த்தார், கடைக்கனால போய் விராடனை காப்பாத்துனாரு. பீமா போய் காப்பாத்தன்னு சொல்ல மாறுவேசத்துக்காங்க. இந்த குறிப்பை உணர்ந்து கொண்ட பீமன் பழக்க வாசனையில ஒரு மரத்து போய் புடுங்க போறான். உடனே தர்மன் வல்லனையது பச்சை மரம்னு அதை நிறுத்திட்டார். என்ன அஞ்ஞாதவாசம் முடியலடா, அதுக்குள்ள ஏண்டா நீ வேற மரத்தை பிடிங்கி நீ தான் பீமனு காட்டிக்கிற அப்படின்னு அந்த குறிப்பை தடுத்து நிறுத்து. அது போல எல்லாவற்றிலுமே ஒரு குறிப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் வரதில்லை. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அதுக்கப்புறம் இந்த குறிப்பை இவன் உணர்ந்து கொண்டு அங்கே வேகமாக போய் அப்படின்னா சுசர்மா வைப்பார். இல்லைன்னு போயிட்டே இருக்கான். உடனே தன்னுடைய வில்லை வெளுத்து அம்பு விடுத்தான். வேகமான அந்த அம்பு போய் அந்த தேரனுடைய சக்கரத்தை கழட்டி விடுச்சு. அப்பதான் நிக்கிறான். உடனே வேகமான முறையில் அம்பு விட்டு அவனுடைய மார்பை குறிப்பா தெரியுதான். அவன் என்ன பண்ணான், 10 கணை விட்டான் வேகமா. அது வந்தது 3 கணைனால் அதை பிடித்தான் பீமன். அவன் ஒரு 50 கணை விட்டான். இவன் ஒரே ஒரு கணை விட்டு அத்தனையும் பிடிச்சிட்டான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறமா சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் போர் நடந்தது. உடனே சுசர்மா அவனுடைய பிள்ளை முறித்து விட்டான் பீமன். அவன் தேரை பிடிச்சி வாகனத்தில் தூக்கி எறிஞ்சான். கிட்டு மேலே போயிட்டு அந்த தேர் வந்து கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. சுசர்மாவை கையில பிடித்து கொண்டான் பீமன். ஏண்டாடே, நீ எல்லாம் ராடராஜனுக்கு எதிரியாடா, துரோகி, மறைமுகமாக பசுகளை திருடி கொண்டு வீரமாடா, முட்டாள் அப்படின்னு ஓய் ஒரு கண்டத்தில் அடிச்சு வச்சான். அந்த அந்த சுசர்மாவுடைய பல்லெல்லாம் உழுது போச்சு. அவன் சொல்றான், நீ யாரு பீமனான்னு கேட்டான். அவன் தானே இப்படி அடிக்கும். யாரு பீமனாடான்னு கேட்டான். யாரா இருந்தா உனக்கு என்ன, வாடா அவனை அப்படின்னு அவனை கட்டி தேர்ல ஏறிட்டு வந்து கங்கப்பட்டற பேர் இருக்கிற தர்மராஜா விராடராஜனுக்கு இடத்துல கொண்டாந்து விட்டான். பார்த்தான் திராடன் போரும் முகத்தின் பகைவனை பொய்யவர பிடித்து பெருமுகத்தில் வேடுகொள் பீமணி விராடராஜன் செருமுகத்தில் நீ இழக்கு நீ செய்த பேர் உதவிக்கு ஒரு முகத்திலும் இல்லை கைமாறு என்று சொன்னான். அப்பா பலாயினா, நீ செய்த உதவிக்கு நான் எந்த கைமாறு செய்ய போறேன்னே தெரியல, அவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினான் பீமனை விராடராஜன். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பிறகு இந்த போரிலே நகுலன் 300 தேராளிகளை அழைத்தான். நகுலன் சகாதேவன் அங்கே 400 தேராளிகளை அழைத்தான். பீமன் 2000 தேராளிகளை அழைத்தான். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சரி இவனை என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டான். தர்மராஜா சொன்னார், கங்கப்பட்டர், ஒண்ணு வேண்டாம், இவனுக்கு ஒரு தேர் கொடுத்து உடனே அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா இங்க நடந்ததை போய் தெரியவன்னு சொல்லணும். அதுக்குதான் ஒரு தேர் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் பீமனாகப்பட்டவன் சுசர்மாவின் கட்டையை விழுத்து விட்டுட்டே, சுசர்மா விராடராஜனுக்கு அடிமைன்னு சொல்ற, அவன் சும்மா இருக்கணும். ஓங்கி ஒரு குத்து வச்சான். அப்பதான் சொன்னான் விராடராஜன் அடிமை. ஒரு தடவை சொன்னான், 10 தடவை சொல்லு விராடராஜன் அடிமை, ராஜராஜன் அடிமை, இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி போட அப்போதான் பிடிச்சி அடிச்சுட்டு ஓடியாராலும் தெரியாதவன் வந்து பீமன் துரியோதனிட்ட தெரிவிக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களே சூரியன் மறைந்தான். இன்னும் யாராவது வந்தா வருவாங்கட்டு அந்த போன பசுகளை சகாதேவன் மடக்கி கொண்டு வந்து அங்கேயே காவல் இருக்கிறாங்க. யாராவது வந்தாலும் வருவாங்க. இதெல்லாம் இப்படி இருக்க கோபாலர் அரண்மனைக்கு ஓடி போய் விராடராஜன் மகன் ஆகிய உத்தரகுமாரனுக்கு இந்த விஷயத்தை சொல்றாங்க. உத்தரகுமார்னா விராடராஜனுடைய மகன், சின்ன வயசு இளவரசே. என்ன துரியோதனம் படைகளும் நம்முடைய நாட்டிலே விளையும் பொருட்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். வட திசையில வந்து தென் திசையில இருக்கக்கூடிய பசுகளையும் மீட்டுக் கொண்டு நமது அப்பாவெல்லாம் அங்கதான் இருக்காங்க. உங்க அப்பாவெல்லாம்
இங்க வந்து துரியோதனன் வந்து 60,000 பசுக்களை மீட்டு கொண்டான், நம்மளுடைய பயிர்களை எல்லாம் தீ வெட்டு கொளுத்திட்டான், பசு குடங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டான். அதனால போட்டியில் அடங்கக்கூடிய கருடன் குஞ்சு போல நீங்க இருக்கிறது சரியா இல்லை அப்படின்னு. அப்ப பக்கத்தில் நின்ற தாய் சுதேசனா தேவி அருகில் இருந்த பழிப்பெண்களை கூப்பிட்டு, அரசர் இல்லாத நேரம் பார்த்து இது ஆபத்து வந்திருக்கிறது, அரசு சென்று சேர்ந்து இன்னும் வரல, அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் கையில் ஆயுதங்களை எடுத்து கொண்டு போய் ஒன்று சேர்த்து நம்ம நகரத்தில் எல்லையில காவல் இருக்குன்னு பெண்களுக்கு உத்தரவிட்டா அந்த சுதேசனா தேவி விராடராஜனுடைய மனைவி. அப்போது உத்தரகுமார், அம்மா என்னம்மா இது வேடிக்கை, பெண்கள் போய் ஆயுதம் எடுத்து காவல் செய்வதா, கேவலம், நீங்க என்னை எதுக்காக வளர்த்தீங்க சொல்லுங்க, என்னை வளர்த்தது எதுக்காக பெண்கள் அப்படின்னு கேட்டான். ஏண்டா பெண்கள்லாம் அவ்வளவு கேவலமா, அவங்களால எதுவும் செய்ய முடியாது, அவங்க மீற முடியாதுன்னு கேட்டார். அதற்கில்லை, நானே போகிறேன், அந்த துரியோதனாதிகளை வென்று பசுக்குடத்தை மீட்டுக் கொண்டு வருகிறேன் அப்படின்னு. யார் நீ தானே, கண்டிப்பா போய் அங்க ஜெயிப்பியா அத்தனை பேரையும். அம்மா நான் அதால முடியும், ஆனா எனக்கு தேர ஓட்டக்கூடிய சாரதி மட்டும் நல்ல ஒரு வலுவான ஆளா வேணும். எதுக்கு அவ்வளவு வலுவான ஆளை தேடுற, அது வேற ஒண்ணும் இல்லை, ஆபத்து வரும்போது வேகமா ஓடி வந்துடலாம். அதுக்கு இப்பவே உன் வீரம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா. அங்க பக்கம் நின்று கொண்ட வண்ண மகனாகிய திரௌபதி உத்தரங்கிட்ட சொல்றா, உத்தரங்குமார், உத்திரன் போல் உறுதி கேட்டு ஒப்பனை குறியாகத்து அறம்பொழு உறவையும் மரண குமரனை முருகி வித்தாரம் பெருவு தேர்விடும் திசை எனக்கு இவன் மீது அந்தரம் பெரும் பேடியை காட்டினாள் அன்றே. பிறகு சொல்றா திரௌபதி, பேடியாகி அந்த அறிவுனை காட்டி இவன் நல்லா இவன் தேர் விடுவா, இப்போதைக்கு இவளை செய்ய தாரதியாக நீ அழைச்சிட்டு போ. பேடியா இவனா, இவ வந்து எனக்கு தேர் விடுவா, இவ தேர் விட்டு நான் ஜெயிச்ச எல்லாரும் படிப்பார் சிரிப்பார், நான் செய்தாலும் தேவனும் தோற்றாலும். அதுக்கு சைரந்திராய திரௌபதி சொல்லுகிறார், இவளை பேடி நீ ரொம்ப அலட்சியம் பண்ணாதே, இவள் பெருந்திறன் படைத்தவள். எந்தனுடைய சாரதி மாதலி, பரசுராமுடைய சாரதி சுபகன், கிருஷ்ணனுடைய சாரதி தாரகன், ராமனுடைய சாரதி அந்த சுமந்தரர், சூரியனுடைய சாரதி அருணன், அத்தனை பேரையும் மிஞ்சக்கூடியவள் இவள். ஆமா, நீ அழைச்சிருப்போ. ஆனா நீ தடிச்சு போனீங்கன்னா தோண்டி அடைஞ்சிருவேன், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா இவளோட போனீங்கன்னா நீ வெற்றி பெறுவ. சரி, அதையும் பார்க்கலாம். உடனே உத்தரம் பேடி நீ தயார் பண்ணி புறப்படலாம். நாடியின் வாசியின் அல்லன் 4 அவை பூட்டி பேடி ஆயுதம் சிலை முதல் தெரிந்தவை கொண்டு கோடி கோடி பைன் போதையர் குடியினர் வாழ்த்த பேடி தேர் விழ சென்றனன் சுதேட்டினன் பிள்ளை. பேடியான அர்ஜுனனாகப்பட்டவன் நல்ல குதிரைகளாக 4 குதிரைகளை எல்லாம் பூட்டி தேர் செலுத்துவதற்கு முன்னாடி உட்கார்ந்துட்டான். உத்தரகுமாரன் வில் பல ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தேர்ல வந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆழத்தை சுத்துறாங்க, மாலையிட்டு வளர்க்குறாங்க. பிறகுடைய கௌரவருடைய ஆடையங்களை எல்லாம் பறித்து கொண்டு எங்களுக்கு வந்து ஞாபகார்த்தமா கொடுக்கணும் ஆகட்டும். ஏழு நேரம் வடதசியை போறது, கிட்டு 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 அப்படியே போய்கிட்டே இருக்கு. அங்கதான் எத்தனை ஆயிரம் படைகளோடு நிற்கிறான். யார் யார் நிற்கிறாங்க தெரியுமா? பீஷ்மரு, துரோணரு, துருவாச்சாரி, கர்ண, அஸ்வத்தாமா, துரியோதனுடைய படைகள் எல்லாம் நிற்கிறாங்க. துரியோதனை அவனை சூழ்ந்திருக்கிற படைகளையும் பார்த்தான். அந்த உத்தரகுமாரன் பயம் கொண்டான். கை நடுங்கவும் கால் நடுங்கவும் கவுங்கருந்து அழிந்து மெய் நடுங்கவும் பொழிந்து உயிர்ப்பு வேர்வை என்று சொல் நடுங்கவும் சுடர் முடியே நடுங்கவுமே சோர்ந்தான். மை நெடுங்களில் புறன் உடைவீராடர் போன்மை கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் இருந்தது, நாகு வறண்டு போது பெருமூச்சு விட்டு கொண்டு எத்தனை பேரையும் நாம வென்றதுக்கு எங்க மாமா அர்ஜுனனால தான் முடியும், நம்மால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
இவன் உத்தரகுமாரனுக்கு என்ன வயசு அப்போ? 14 வயசுல போய் இவ்வளவு ஒரு மகத்தான வீரர்களை வெல்ல முடியுமா என்ன? உடனே நம்மளால வெல்ல முடியாது, பேடி தேரத்திற்கு நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிறான். உடனே பேடியானவன் உத்தரகுமாரனை பார்த்து, பயப்படாத வீரனானவன் பகைவரை கொள்ள வேண்டும் அல்லது தாம் இறக்க வேண்டும், அதை விட்டுட்டு போர்ல புகுந்து புண்படாது திரும்பினா அரண்மனை பெருங்கள்லாம் அவனை பரியாசம் பண்ண மாட்டாங்களா என்ன? பேடியே, இந்த கௌரவ சேனை எங்க மாமா அர்ஜுனன் தான் ஒருத்தன் முடியும், நான் சிறுவன், எனக்கு வெகு தூரம் தேர ஓரமாக திருப்போம், இந்த நாளில் இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது, பீஷ்மர் எங்கே, துரோணர் எங்கே, மற்ற அரசர்கள் எங்கே, சிறுவனாகிய நான் இங்கே, என் அன்னை என்னை உயிரோடு பார்க்கணும்னு நினைப்பான், என் மேடா எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பாசம், இங்கே செத்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதனால மறுப்பு கூறாம தேர திருப்பு. பேடி சொன்னான், உத்தரகுமாரா, 6லும் ஜாவும் 100லையும் ஜாவும் சிறிய நெருப்பு பெரிய பஞ்சு குமிழ் இருப்பது இல்லையா? பெண்களிடத்துல நீ எங்க வீரவசனம் பேசி வந்தீங்களா, என்ன ஆச்சு? இந்த முகத்தோட எப்படி போய் அவன் முகத்தில் முடிப்பேன்? வசனம் பேசுறது உண்மைதான், இப்ப எனக்கு வசனமா இருந்தது. வேடி, அந்த பசு பழங்கள் போனா போகட்டும், பெண்கள் என்னை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும் என்று பிள்ளை கீழே போட்டுட்டு தேர்விட்டு ஓட ஆரம்பிச்சான் உத்தரகுமாரன். எப்படி திட்டுறானா? அர்ஜுனன் பேடி விட இருக்கு, அர்ஜுனன் தோட்டிட்டு ஓடுறான். இப்படி போகும்போது அந்த நேரத்துல ஒரு தலைமை நீதிபதியை அவருடைய வீட்டில் போய் பார்க்க ஒரு வக்கீல் போயிருந்தாரு. அவரை பார்த்துட்டு வெளியே வரும்போது நீதிபதியினுடைய வீட்டு நாய் வந்து படமா குறைச்சிட்டு அவருக்கு வக்கீல் பின்னால் ஓடி வருது. வக்கீல் பயந்து வேகமா ஓடுறாரு. அதை பார்த்து நீதி, ஏயா ஓடுற, குறைக்க நாய் கடிக்காதான்னு பழமொழி தெரியாதான்னு கேட்டார் நீதிபதி. அந்த பழமொழி உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா அந்த கடிக்கிற நாய்க்கு தெரியுமான்னு கேட்டார். அது போட்டு ஒருத்தன் புதுசா ஒரு நாய் வாங்கிட்டு இருந்தான், விலை வந்து 4000 ரூபாய். பக்கத்து வீட்டுக்காரங்க போய் புதுசா ஒரு நாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து பாருன்னா, நாய் கடிக்க மாட்டேங்குன்னு கேட்டான். அது தெரிஞ்சுக்கதானே உன்னை கூப்பிட்டேன். எப்படி அதுபோல அப்படி ஓடுகின்ற உத்தரகுமாரனை பார்த்து அறிவிலே சிறந்த துரோணர் சொல்லுகிறார், நீண்ட கரனுடைய பேடியை பாருங்கள், இந்த பேடி வடிவத்தில் இருக்கிற இந்திரகுமாரன் அர்ஜுனனே தான், சந்தேகமே இல்லை அப்படின்னா கர்ணை ஒதுக்கான். உத்தரகுமாரனை ஓடி பேடி பிடித்து நிறுத்தினான். உடனே அவனை தேர்கால கட்டிக்கிட்டு தேரோடு பிடிச்சிட்டான். உடனே அவன் கைகளையும் தேவனோடு தேர்லே கட்டிட்டு இருக கட்டினான். உத்தரம் பார்த்தான், அம்மா பெருகனையே என்னை விட்டுடுமா, உனக்கு பொண்ணு மணியும் ஆடைய ஆவரணம் நிறைய கொடுக்குறேன், உனக்கு போற பத்தி என்ன தெரியும்? இதுதான் தெரியும் உனக்கு. அரண்மனை பெண்களிடத்துல பாடுவ ஆடுவ, போற பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதனால நான் எங்க அம்மாவும் செல்ல பிள்ளை என்ன விட்டுடுமா அப்படிங்கிறான். அர்ஜுனன் பார்த்தான், உத்தரகுமாரா இப்போது நான் கட்டையை அவிழ்த்து விடுகிறேன், நீ தேர் போட்டு நான் போர் செய்து பசு கொடுத்து மீட்டு கௌரவரை முறியிட்டு உன் கௌரவத்தை நிலைநாட்டுவேன். நான் சொல்றது நம்பு, உனக்கு வரும் தெம்பு, பிறகு வராது வம்பு அப்படின்னு அவன் மனதை தேற்றி கட்டையை அவிழ்த்து தேர்ல ஏற்றினான். உத்தரகுமாரா இப்போ அந்த சுடுகாட்டை நோக்கி மயானத்தை நோக்கி தேர திருப்புன்னு. எதுக்காக? அங்க கொண்டு போய் என்ன புதைச்சிட்டு அப்படியே போயிடலாம்னு பாக்குறியா? என்ன உனக்கு குறுக்கு பத்தியே வேலை செய்யும். நீ முதல்ல அங்க தேர் ஓட்டு, அப்புறமா சொல்றேன். தேர் மயானம் வந்தது அந்த வராட நாட்டிலேயே பயங்கரமான பெரிய மயானம். அது இங்க வன்னி மரத்துல தான் அந்த பாண்டவருடைய ஆத்மெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. புத்திரா, இந்த வன்னி மரத்துல ஏறி அந்த பொந்துல கையை விட்டு அங்க ஆயுதங்களே மிகப்பெரிய பில்லு ஒண்ணு அதுல இருக்கு, அதை வந்து அப்படியே எடுத்து என் கையில, அதை வச்சுதான் நான் போர் புரியணும். சரின்னு ஏறி அந்த மரப்பந்துல போய் அந்த கையை விட்டு அந்த வில்லை எடுத்தாரு அப்படின்னு ஒரு சத்தம். பாம்பு பாம்பாடு இருந்துடும்.
அப்படின்னு சொல்லி மரத்துக்கு கீழே விழுந்துனா, ஏடே மரத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லியா நீ? இந்த மாதிரி பாம்புக்கு தெரியாம என்ன ஏறி சொல்லி பாம்பு கடிக்க வைக்கிறிய? இந்த மேல இறந்து இதோ பாரு, பாம்பு மாதிரி சீரும் ஆனா கடிக்காது. எங்கிட்ட என்ன விடுதலை சொல்றியா? பாம்பு மாதிரி சீரும் கடிக்காத, உன்னை கடிச்சு பார்த்தாதான் தெரியும். நல்ல வேலை தப்பிச்ச கீழே விழுந்துனேன். இப்போது நீ நிஜமா ஏறிப்பாரு, உன்னை கடிக்காது. உன்னை நம்பிதான் ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி மறுபடியும் போய் மறுபடியும் ஒரு சத்தம் கீழே விழுந்துட்டான். வேடி முதலையே நான் உன்னை சொல்றேன், பாம்பு தான் சீருது, என்னை கடிக்காம முடிச்சு, அது வரைக்கும் நல்லதுன்னு. ஏன்னா இப்படி என்னை பயமுறுத்துற அப்படின்னு. இப்படியே 3 தடவை விழுந்துட்டான். அதுக்கு மேலே அவன் இனிமேல் உயிர் போனாலும் போகட்டும், மறுபடியும் வந்து அந்த மரத்து மேலே ஏற சொல்லாதப்போ அப்படின்ட்டான். இந்த வகையிலே பார்க்கின்ற போது ஒருத்தர் ஒரு கூரை வீடு, அந்த கூரை வீட்டில் ஒரு ஆந்தை ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்காரன் அந்த ஆந்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை. உடனே அன்னைக்கு ராத்திரி அந்த ஆந்தைய எதிர்பாராம பார்த்தா கண்ணு ஊத்துது. ஐயோ என்னமோ இருக்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே கூரை விட்டு வெளியே ஒரியாந்துட்டான். எல்லாம் ஜனங்க என்னன்னாங்க, அங்க என்னமோ கண்ணை ஊட்டி மிரட்டது என்னமோ இருக்குது அந்த வீட்டுல அப்படின்னு. ஏண்டா பட்டம் பகலே இருக்கடா பையன் உனக்கு அப்படின்ட்டு ஒரு தைரியம், நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போனான். அவளும் விழுந்தடிச்சு முடியாது. ஏண்டா நிஜமாவே பெரிய 2 கண்ணு அப்படியே ஊத்துது, என்னமோ பண்ணும் போல் பயந்துட்டு வந்துட்டேன்னா. ஒரு மிலிட்டரிக்காரன் பார்த்தான், என்னடா ஏதோ பயந்துட்டு பட்டம் பகல போகல, நான் போய் தைரியமா அது என்ற பார்த்து கொண்டுட்டு வரேன் பாரு. மிலிட்டரிக்காரன் போனான். போனோடனே இவங்க 2 பேராவது மெதுவா வந்தாங்க, வேகமா வந்து மயங்கி விழுந்துட்டான் கீழே. ஐயோ ஏழை விழுந்துட்டானே. மிலிட்டரிக்காரன் நேர்ந்த கதின்னா நாமெல்லாம் ஏமாத்திரம்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கள அது ஏதோ கண்காணாத பேய் விசாசா இருக்கான், முதல்ல வீட்டை தீ வச்சு கொடுத்துக்கிட்டான். அதே மாதிரி தீ வச்சு கொடுத்தா அப்புறம் எனக்கு இருக்கிறது வீடு எங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் வசூல் பண்ணி உனக்கு வீடு கட்டி கொடுக்குறோம்டா அப்படின்னு. சரி அப்படிதான் கொடுத்துருந்தான். உடனே தீ வச்சு கொடுத்துனா அந்த ஆந்தை பயந்துட்டு போடுது வெளியே. இதுதான் அட ஆந்தைடா, இது ஆந்தைடா, இதை கண்டாடா பயந்தீங்க ஒருத்தன் விவரமான. அது போல வெறும் புசுங்கிற அந்த வார்த்தையை கேட்டே கீழே விழுந்துட்டான் இவன். அது போல இருக்கக்கூடிய சமயத்துல உடனே இப்ப பாரு, நான் உனக்கு உறுதி சொல்றேன், சத்தியம் பண்ணி கூட கொடுக்குறேன், இந்த தடவை போய் ஏறு, உனக்கு எந்த பாம்பும் கிடைக்காது, எதுவும் சீதா இருக்கும். நிஜமாவா? ஆமா, எங்க அம்மா சத்தியமா, உங்க அம்மா சத்தியமா தான், எங்க அப்பா சத்தியமா, உங்க அப்பா சத்தியமா தான்டா, என் குலதெய்வம் சத்தியமா, உங்க குலதெய்வம் சத்தியமா, ஏன்னா இத்தனை சத்தியம் மேல ஏறி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். டே என்ன தப்பி தவறி கீழே விழும்போது பேடி என்ன பிடிச்சிக்கோ, தரையில் விழுந்து எலும்பு ஏதாவது சேதாரம் ஆயிருக்கும், எச்சரிக்கையா சொல்லிட்டு. அப்புறமா போய் கை வச்சு அவன் ஒன்றும் கேட்கல. அங்க ஒரு பெரிய வெளி இருப்பார், அது இடம்னு தூக்க முடியலையேப்பா, பேடி தூக்க முடியலையே, மெதுவா எடுத்து ஒரு கொடை மட்டும் என்கிட்ட கூட நான் தான் வாங்கிக்கிறேன். உடனே கஷ்டப்பட்டு அந்த வெளில எடுத்து கொடுத்தான். பேடியாகி ஆச்சுன்னு அதை கையில வாங்கிட்டான். அப்பா என்ன கனமா இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இந்த வில்லை யாருது, என்ன இவ்வளவு கனமா இருக்குதுன்னு கேட்கறான் கீழே இறங்கி. இதுதான் புகழ் பெற்ற அர்ஜுனனுடைய வில்லு, காண்டீபம் என்ற பெயருடையது, அராதன் நானுடையது. இது அக்னி பகவான் வந்து காண்டாவனத்தை எரிப்பதற்காக அர்ஜுனன் கையிலே கொடுத்தது. அந்த காண்டாவனத்தை 21 நாள் எரித்து அவன் அக்னிக்கு தகனம் செய்துவிட்டு தானம் பார்த்து விட்டு அதனுடைய பலனாக கொடுத்தது இது. இது வந்து சாதாரணமானது இல்லை. இந்த எப்படிப்பட்டது தெரியுமா எது அப்படின்னா, ஆமா அது போகட்டும், நீங்க தான் யாருன்னு சொல்லலையா,
இந்த மரத்துல பாண்டவருடைய ஆயுதம் இருக்குதுன்னு சொல்ற. யாருன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். இதோ பார், அவங்கள பத்தி சொல்றேன். கங்கவட்டர் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர் தான் தர்மராஜா. படாயினர் என்ற சமையல்காரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் தான் பீமன். என்னது, அலையே வடிவான நகுடன் இருக்கிறானே, அவன் குதிரைகளுக்கு தலைவனாக இருக்கிறான். பசுகுணங்களை காத்துக் கொண்டிருக்கிறவன் சகாதேவன் தந்திரிபாலன். என்னது, பாண்டவர்கள் என்னுடைய அரண்மனையே இந்த வேஷத்தில் இருக்கிறார்கள். எனக்கு தெரியவே இல்லையே. அப்படி என்றால் எல்லாரையும் சொன்னேன். எங்க மாமா அர்ஜுனனை பத்தி சொல்லவே இல்லையே. அர்ஜுனன் தானே? ஆமா, அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? கண்டிப்பா சரி. இதோ உன் முன்னால பேடி வடிவத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே தான் அர்ஜுனன். பேடி வடிவத்தில் இருக்கிற நீ போய் அர்ஜுனா யாராவது நம்புவாங்களான்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். அப்படியானா நான் அர்ஜுனா எப்படி சொன்னா ஒத்துக்குவேன்? எங்க அர்ஜுன மாமாவுக்கு 10 பேர் இருக்குது. அத நீ ஒழுங்கா சொல்லிட்டீன்னா நீ தான் அர்ஜுனன், நான் ஒத்துக்குவேன். சரி சொல்றேன். இன்னைக்கோ தூய்மையின் வடிவாய் இருப்பதினாலே அர்ஜுனன் என்ற பெயராகும். தூய பங்குனையில் பிறந்ததனால பக்குணன் என்ற பெயராகும். குந்தியின் மகனாம் என்ற கருத்திலே பார்த்தவன் என்ற பெயராகும். போர் யாரையும் வெல்வதினாலே விஜயன் என்ற பெயராகும். இருகரத்தாலும் சரமிடுவதினால் சவ்யசாசி என்ற பெயராகும். இருகரத்தாலும் கனமெடுப்பானே சவ்யசாசி என்ற பெயராகும். தடங்களை எல்லாம் ஜெயித்ததினாலே தனஜயன் என்ற பெயராகும். படிக்கும் செயலை செய்யாததனால் பீபசு என்ற பெயராகும். பொடியுள்ள குதிரையை பூட்டுவதாலே சுவேதவாகனன் என்று பெயர். தருமரை படிப்பவனை கொள்வேன் என்பதால் விஷ்ணு என்ற பெயராகும். தூய்மையின் வடிவமாயிருப்பதனாலே அர்ஜுனன், பங்குனி மாசம் இருந்ததுனாலே பர்குணன், குந்தி தேவிக்கு ஆரம்பத்தில் கிருதை என்று பேரு. அந்த கிருதை என்ற மகன் என்பதினாலே அங்கே கிரீடி என்ற பார்த்தன் என்ற பெயராகும். இந்திரனாலே இந்திரலோகத்திலே முடி சூட்டியதினாலே கிரீடி என்ற ஒரு பெயராகும். போரை எல்லாரையும் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தனாலே அவனுக்கு விஜயன் என்ற பெயராகும். இருகரத்தினாலும் 2 கைகளினாலும் சரம் விடுவதினாலே அவனுக்கு சவிய சாசி என்ற பெயராகும். தடங்களை எல்லாம் ஜெயித்ததினாலே அவனுக்கு தடஞ்செயன் என்ற பெயராகும். படிக்கும் செய்யாதனாலே பீபசு, செயலை செய்யாதிருப்பதனால பீபசு என்ற பெயராகும். ஒளியுள்ள 4 வெள்ளை குதிரைகளை போட்டுவதனால் சுவேதவாகனன் என்று பெயர். தருமரை பழிப்பவனை கொள்வேன் என்று அவன் சபதம் பண்ணியதனாலே சிஷ்ணு என்ற பெயராகும். மாமா இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க தான் அர்ஜுனன் ஒத்துக்கிறேன். நான் உங்களை படித்து பேசியதாக தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். காலில் விழுந்தான். பரவாயில்லை, பேடியத்தானே இழந்தா, எதை ஒன்றும் இகழவில்லை. பரவாயில்லை. இப்போது ஆகவே எப்படி பேடி வடிவம் வந்தது? தவம் செய்து சிவமூர்த்தியிடம் பாசுபதம் பெற்றேன், தேவர்களின் அசத்தையும் பெற்றேன். தேவலோகத்தில் இருக்கிற போது ஊர்வசி விரும்பினால் மறுத்தேன். அதனால் அவள் வெறுத்து பேடியாக சாபம் கொடுத்தால். பிறகு இந்திரன் வேண்டுகோளால் ஓராண்டு எப்போதாவது ஒரு இடத்துல இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல அவள் சாபத்தை மாற்றி கொடுத்தாள். அதனாலே இந்த அஞ்ஞாத வாசத்துல நான் பேடி வடிவத்திலே 1 வருஷம் இங்கே இருக்கும்படியாக ஆகிவிட்டது. ஓராண்டு கழிந்து விட்டது. இன்னும் 4 நாளிகை பொறுத்தால் அஞ்ஞாத வாசம் எங்களுக்கு முடிஞ்சிடும். என் பேடி வடிவமும் நீங்கிவிடும். நாம் போர் ஆரம்பித்ததற்குள்ள அந்த நேரமும் கழிந்து விடும். அதனாலே அர்ஜுனா, பல்குணா, பார்த்தா, கிரீடி, ஸ்வேதவாகனா, பீபசு, விஜயா, கிருஷ்ணா, சவ்யசாசி, தனஜியா என்று யாரொருவர் என்னுடைய 10 திருநாமங்களையும் நாள்தோறும் சொல்வார்களோ அவர்களை துஷ்ட தேவதைகளை அணுக மாட்டார்கள், இடி மின்னல் தாக்காதுன்னா. இதனை கேட்ட உடனே உத்தரகுமாரன் பார்த்தான், பயந்தான். வீரதலமே, உம்மை நான் வணங்குகிறேன். உம்மை அறியாமல் இகழ்ந்ததை என்னை அறியாமையினால் பொறுத்தர வேண்டும். உங்களுக்கு தேர் ஓட்டுவேன், நிச்சயமாக தேர் ஓட்டுவேன். நீங்கள் வெற்றி தேடி தர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல கேட்டுக்கொண்டார். பரவாயில்லை, நீ இகழ்ந்ததை நான் பெரிதாக ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. மாமா, இந்த வெள்ள தூக்கமே இவ்வளவு கனமா இருக்குதே அப்படின்னு.
இது 1,00,000 பேருக்கு சமம். இது யாரும் எல்லாரும் தோக்க முடியாது. இந்த வில்லை பிரம்மதேவர் 1000 வருஷம் வச்சிருந்தார். சிவபெருமான் 64 வருஷம் வச்சிருந்தார். சந்திரன் 5000 வருஷம் வச்சிருந்தான். வர்ணன் 100 வருஷம் வச்சிருந்தான். அந்த வர்ணகிட்ட இருந்து அக்னி தேவன் வாங்கி எங்கிட்ட கொடுத்தான். நான் 65 வருஷம் இந்த காண்டியத்தை வச்சிருப்போம் அப்படின்னா. இதை கேட்டு உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய் ஆனந்தமடைந்தான். உத்தரகுமாரன் அர்ஜுனுடைய காலில் விழுந்து வணங்கி, மாமா இனிமே நான் யாருமே பயப்பட மாட்டேன். என்ன திடீர்னு வீரம் வந்துச்சு. 100 பீஸ்மர் வந்தாலும் 100 துரோணர் வந்தாலும் சரி, 100 கர்ணன் வந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். அது திடீர்னு உனக்கு தைரியம் வந்துச்சு. எல்லாம் நீங்க இருக்கிறதுனால, நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால தான் அந்த தைரியம். சரி, புறப்பட்டு போகலாம். அர்ஜுனன் தேரிலேயே அமர, தேரை ஓட்ட அமர்ந்தான் உத்தரகுமாரன். ஓடினான் மித்தேன் வரைந்து ஊர்பவன் என்று பேடி முதல் ஐயரும் பிறந்ததை பெற்று நாடினார் நன்கு நந்தியாவட்ட நான் மலை சூடினான் நெடுஞ்சேனையில் துரோணன் முதல்வர். சோழன் சொன்னார், வீரர்களே, முன்பு போர் செய்ய வந்து ஓடிப்போன உத்தரகுமாரனும் இந்த பேடியினுடைய செயலால் தேரை ஓட்டுவதற்காக வந்திருக்கிறார். நான் சொன்ன மாதிரி அந்த பேடிதான் அர்ஜுனன் இப்போதும் உறுதியாக தெரிகிறதுன்னு. அதுக்கான சில அறிகுறிகளை சொல்றார். நரிகள் எல்லாம் நாடாமல் பொருளிடுகிறது, அந்த பரிகள் எல்லாம் நீராய் சொரிந்து அடுது எழுகிறது. அரசர்கள் கழுத்தில் இருக்கின்ற மாலை பாட்டம் கொடுக்கிறது, பாட்டம் கொடுக்கிறது. அவன் இந்திரகுமாரன் இவனே என்று உருவில் தெரிகிறது. இவன் இந்திரகுமாரன் இவனே என்று உருவில் தெரிகிறது. விந்தை புரிந்து இருகரந்தன்னில் சரங்களும் சொரிந்திடுவான். இவன் விந்தை புரிந்து இருகரந்தன்னில் சரங்களும் சொரிந்திடுவான். நரியெல்லாம் ஓடிடுது. வரியில சொல்லக்கூடிய குதிரைகள்லாம் கண்ணிலே வந்து நீராய் அழுது நிற்குது. அதனுடைய கழுத்தில் இருக்கிற மாலை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறது. அதனாலே இவன் இந்திரகுமாரன் அர்ஜுனன் என்பது தெளிவாக தெரிகிறது. இதை தெரிந்த உடனேயே கர்ணன் இதை ஒத்துக்கொண்டான். குருநாதா, நீர் எப்போது அர்ஜுனையே புகழ்ந்து கொண்டிருக்கிறீர். அர்ஜுனன் துரியோதனை என்னை விட அவனை ஒன்று வித்தையிலே சிறந்தவன் அல்ல. அவனுக்கு ஒரு கருவு. துரியோதனன் சொல்லுகிறான், அவன் அர்ஜுனாக இருப்பான் ஆகி நமது எண்ணம் பூர்த்தி ஆகிவிட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது, நான் மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிறான். இங்கே அர்ஜுனன் பார்த்தான், உத்ரா, உன் விரைவாக ஓட்டு பகைவரை நடுங்குபடி செய்து பசுகளை மீட்டு உன் இடத்திலே ஒப்படைக்கிறேன். அதே போல மின்னல் வேகத்தில் தேர் ஓட்டுகிறான் உத்தரகுமாரன். துரோணனுடைய கட்டளைப்படி நாளில ஒரு பகுதி சேனையை பிரித்துக் கொண்டு இடையர்கள் முன்னே செல்ல, நம் பசு குளமெல்லாம் பின்னே பாதுகாப்பாக செல்லட்டும் என்று சொல்லி கட்டளையிட்டு போர்க்களம் வந்தான். அர்ஜுனன் பார்த்தான். அர்ஜுனனை எல்லாரும் பார்த்தாங்க. பேடி வடிவத்திலே அர்ஜுனன் அவர்களையும் பார்த்தான். இவர்களிடத்திலே நாம் போர் புரிய ஆரம்பித்தால் காலதாமதமாகும் என்று அர்ஜுனன் நினைக்கிறான். சரி, முதல்ல பசு குளங்களை எல்லாம் மீட்டு விட்டு அப்புறமா போர் செய்யறோம் என்று நினைத்தான் அர்ஜுனன். ஒரு தந்திரம் பண்ணான். என்ன பண்ணா தெரியுமோ, பெரியவங்களுக்கெல்லாம் முதல்ல பார்த்தோன்னா ஒரு வணக்கம் கூறுவது ஒரு மரபு. அதுவும் 13 ஆண்டுகள் கழித்து சந்திக்கிறதுனால வணக்கம் தெரிவிக்காமல் இருக்க முடியுமா? பீஷ்மரை நோக்கி ஒரு வினோதமான ஒரு அம்பு விட்டான். வேகமாக வந்தது. பீஷ்மருடைய பாதங்களை வணங்கி எழுந்து அவர் தலையை சுத்தி வந்து காதலை இணைய ஓசை எழுப்பி வணக்கம் தாத்தா என்று கூறிவிட்டு போயிடுச்சு. இந்த அர்ஜுனன் தான் சொன்ன, அஸ்திரம்னா மந்திரத்தினால் சொல்லிவிடுவது. அது எந்த மாதிரி சொல்லிவிடுகிறோமோ அதெல்லாம் செய்யும். அதே மாதிரி துரோணருக்கும் இருவருக்கும் ஒரு வணக்கத்தை செலுத்தினான் அம்பினாலேயே. அவர்களும் மெய்மருந்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. துரோணர் நினைச்சார், நாம கிட்ட தான் இவன் வில்வத்தையெல்லாம் கற்றுக்கிட்டான், ஆனால் இப்படிப்பட்ட அற்புதமான வித்தைகளாம் இவனுக்கு வினோதமாக அமைஞ்சிருந்தது, மிகப்பெரிய விளையாடி ஆகிட்டானே. நான் ஆச்சரியம்.
1966 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமியே வரல. 1866 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பௌர்ணமியே வரல. ஆனால் அதுக்கு முந்தைய மாதத்திலும் அடுத்த மாதத்தில் ரெண்டு பௌர்ணமி வந்தது. இம்மாதிரி கிரக நடை 10 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருமா. இப்படிப்பட்ட வகையில் ஒரு ஆச்சரியம். கர்நாடக மாநிலத்தில் பெல்காம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே ஒரு காளை மாடு வந்து பால் கறக்கும். பெரிய சமாச்சாரம். பசுமாடு தான் பால் கறக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். காளை மாடு பால் கறக்குறதுக்கு இன்னும் ஆச்சரியம். கலியுகத்தில் எல்லா அரசியும் நடக்குது. என்ன பண்ணுறது? எப்படிப்பட்ட வகையில் நீங்கள் காஷ்மீருக்கு போனால் திருபவானி அப்படின்னு ஒரு சக்தி பீடம், 51 சக்தி பீடத்தில் ஒன்று இருக்கு. அதாவது ஸ்ரீநகர், காஷ்மீர் ஸ்ரீநகர் வந்து 24 கிலோமீட்டர். அந்த குளத்தினுடைய நடுவில் அந்த அம்மனுடைய ஒரு மேடையில் அந்த அம்மன் அமர்ந்திருக்கிறார், திருபவானி. இது என்ன அதிசயம்னு கேட்டா, அந்த குளத்துல இருக்கிற தண்ணி 1 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் மாறுது, 24 மணி நேரத்துக்கு 24 நேரம் மாறுது. நாங்கள் ஒரு 8 மணி நேரம் வந்து 8 நேரத்துக்கு தான் பார்த்தோம். அதுக்கு மேலே டைம் இல்லை, வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு வந்துடும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஸ்வாலமுகின்னு ஒரு சக்தி பீடம் அங்கே இமாச்சல பிரதேசத்தில், இமயமலையில், அது ஒரு மாநிலம். அந்த அம்மனுக்கு பின்னாடி நெருப்பு இவ்வளவு உயரத்தில் எரிஞ்சு கொண்டே இருக்குது, சுவாலை. ஜவஹர்லால் நேரு அப்போ முதல் பிரதமராக இருந்தவர் அந்த இடத்துக்கு போனாரா. என்னடா இந்த நெருப்பு எப்படி வரும்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. ஆராய்ச்சியாளர் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொன்னார். அவங்க ஆராய்ச்சி கேட்டலை. இயற்கையிலேயே அம்மனுடைய சக்தி அப்படி. அந்த சுவாலை நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. 51 சக்தி மடத்தில் அது ஒரு ஆச்சரியம். கௌரி குண்டு என்று சொல்லக்கூடிய கேதார்நாத்துக்கு போகிற வழியில் இப்படி தான் படிக்கட்டி ஆறுபடுது, இந்த பக்கமாக சுடு தண்ணி போகுது. அதே மாதிரி பத்ரிநாத்தில் இப்படி தான் பத்ரிநாராயணன் கோயில் இப்படியே அந்த தப்த உண்ணம்ங்கிற ஒரு சுடு தண்ணி இறைவனுடைய செயல். அதே மாதிரி மணிகர்னு சொல்லக்கூடிய குழுமணாலை பக்கத்தில் 3 இடத்துல சுடு தண்ணி ஊற்று. இப்படிலாம் அதிசயம் நிறைய இருக்கு. ஆகினாலே விதுரன் துரியன் நோக்கி அர்ஜுனன் சிவனோடு போர் செய்து அவனை நோக்கி தவம் செய்ததுனாலே பகைவரை அழிக்கவிட பல ஆயுதங்களை எல்லாம் பெற்று இருக்கிறான். இன்னைக்கு நிவாத கவசர்கள் என்று சொல்லக்கூடிய காலகையர்களிடமிருந்து இந்திரனுக்கு வெற்றி தேடி தந்தவன் அவன். கற்பக மலர்களை அணிந்தவன். முன்பு இருந்தவன் போல் இப்போ இல்லை அவன். ஆகினாலே சிறிய முயற்குட்டியானது அயல் நிலத்திலிருந்து வந்த யானையை காட்டிலும் வலிமை உடையது என்பது ஒரு பழமொழி. நீ எல்லாவற்றிலும் போர் செய்யக்கூடியவன் என்றெல்லாம் அவர்கள் நம் நிலத்திலே வந்த பின் நம் போரை தொடங்குவது நல்லது. விதுரன் அருகிலிருந்து இதுவும் நல்ல விஷயம்தான். பீஷ்மர், துரோணர், விதுரன் அவர் சொன்னதே சரி, விதுரன் சொன்னதே சரின்ட்டான். துரியோதனன் கோபித்தான். உடனே இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில், அதே சமயத்தில் அர்ஜுனன் உத்திரன் ஈசான மொழியை தேர சேர்த்து சொன்னான். ஈசான மொழியை உடனே உத்தரகுமாரன் கிடு 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 என்று புழுதியை கிளப்பி கொண்டு போனது. தேரும் தெரியாமலே, தேரும் தெரியல, புழுதியினால அவன் எங்க போறான்னு தெரியல. எல்லார் கண்ணையும் மறைஞ்சிச்சு. நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, ரமண கோவிந்தா. 14வது நாளில இன்றைக்கு விராட உறவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு கிருஷ்ணந்தூருக்கே ரொம்ப அபாரமான எவ்வளோ விஷயங்கள். மகாபாரத்தில் அருமையான விஷயங்கள் அடைக்கிறது கிருஷ்ணந்தூர் ஒன்று தான். 2 நாள் சொல்லணும், ஆனால் ஒரு நாள் தான் போட்டுக்கிறதுனால ஒரு நாளே முடிக்கணும். இது மாதிரி என்ன பண்ணுறது? பெரிய சமாச்சாரம். பாரதம் சொல்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவை அறிந்தாலும் அவை அறியணும். அவங்களுக்கு ஏற்ப சொல்லணும். கற்றாலும் மற்றாலும் விருப்பமன்னம் சொல்வதுதான் சொற்பொழிவுன்னு பேர். அது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதனாலதான் 30-35 வருஷமா 10 மாவட்டங்கள் இன்னைக்கும் எனக்கு பேரு. இன்னைக்கும் என் பேரை கடை சொல்ல அங்கிருந்தே கும்பிடுவேன். பெருமைக்கு சொல்லலை, அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு தெய்வமாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் நினைச்சேன்
அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நான் சாதாரண மனிதன் தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் பெருமையானவன் அல்ல. ஏதோ இறைவன் எனக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அதான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். அது போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் அப்படின்னு. இங்கே பக்கத்தில் பவானி இருக்கு, இந்த குருவரெட்டி இருக்குங்க. முன்னால் வந்து பவானி எம்எல்ஏவும் 5 ஊர் எம்எல்ஏவும் இருந்தார். சிஜி குருமூர்த்தி இருந்தார். நான் குருவரெட்டியூரில் முதலியார்கள்லாம் பழனியாண்டவர் கோயிலில் 28 நாள் ஒரு கத்தியிலிருந்து மறு கத்தி வரைக்கும் நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அது முடிஞ்ச உடனே அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஆணைக்கோணம் பக்கத்தில் ஒட்டி இருந்தது, ஆணைக்கோணம் மாரியம்மன் கோயிலால் வட்டி இருக்கு பூரா. அவங்க போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் குருமூர்த்தி தான் அதுக்கு தர்மகர்த்தா, ஆணைக்கணும் அப்படி மாதிரி. அவர் அடைச்சிட்டு வந்து இங்கே வைங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் வச்சா ஆயிரக்கணக்கான கூட்டம். குருமூர்த்தி நகர்னு அவர் பேர்லேயே வடக்க ஒரு 4 கிலோமீட்டர் ஊரும் இருக்குது. அங்கிருந்து வண்டி கட்டிக்கு வர்றாரு. அப்போலாம் இத்தனை டிவி சேனல்லாம் கிடையாது. அவ்வளோ கூட்டம். அங்கே வந்து கதை ஆரம்பித்தா கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பித்தா கதை முடியும் போது விடியகாலம் 4 மணி பட்டாபிஷேகம். எனக்கே ஆச்சரியமா. அது வரைக்கும் இவர் குருமூர்த்தி உட்காந்துக்கிட்டே இருக்கார் பக்கத்தில். தினம் அவர் வீட்டில் தான் சாப்பாடு. எனக்கு காருக்கு அனுப்புவார். போய் அவர் வீட்டில் நானும் அவர் தான் ஒன்றா வந்து சாப்பிடணும். அப்படிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஓமாரெட்டியூர் வச்சுருந்தாங்க. அங்கேயும் 3 தடவை வச்சாங்க. நெருஞ்சிப்பேட்டையில் வச்சாங்க. சென்றுட்டியார் ஒருத்தர். அது நிறைய இந்த பக்கத்தில் ஒரு 5-6 ஊரில் தொடர்ச்சியாக நடந்தது. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. எனக்கு வேறு இடத்துல வாய்ப்பு இருந்ததுனால அங்கே போகவே முடியல. அப்புறம் கூப்பிடல. அதுபோல் இந்த உலகத்தில் எத்தனையோ வந்து நம்மளால் முடிஞ்சதை ஏதோ செஞ்சுட்டு வரோம், அவ்வளோதான். இப்படிப்பட்ட வகையை பார்க்கின்ற போது அதே சமயத்தில் அர்ஜுனன் உத்திரன் ஈசான மொழியிலே தேரை திறந்துச்சுன்னா கிட்டுக்கிட்டு புழுதியை கிளப்பி கொண்டு போனது. தேரும் தெரியல, ஆளும் தெரியல. புழுதியெல்லாம் கண்ணை மறைச்சிருச்சு. முன்னே சென்று விழுந்த பசுகுளத்தை தடுத்து நிறுத்தினா அதை காத்து சென்ற அந்த படை எதிர்த்து மானமாமுடி மன்னரை இறங்கி விரைந்து கோடிரை குளம் கொண்டு போமே கோடிரை துறந்து போன வேடி மூசலும் கொண்டு தரமே அங்கு கோடிரந்து இளம் கண்டுளை மானமாமுடி மன்னரை விளங்கிவன் விரைந்து ஆயிரக்கணக்கான அம்புகளை விடுகிறான். வேகமா போய் பாய்ந்த சேனையில ஒரே ஒரு குழப்பம். செதறி ஓடுது. பலர் எதிர்த்து அம்புகளை எல்லாம் விட்டாங்க. அவங்களை விளக்கிய அர்ஜுனன் 1000 அம்புகளை விடுத்தாங்க. மின்னல் வேகத்துல அப்படியே போர் விமானங்கள், ஜெட் விமானங்கள் மாதிரி வருது. அந்த 1000 அம்புகள் பல பேருடைய தலைகளை அறுத்தது, பல பேருடைய கைகளை எல்லாம் அறுத்தது, பல பேருடைய கைகள் கால்களை அறுத்தது, சில பேருடைய குடல் சரிந்தது. பல பேர் ஓடினார்கள், சில பேர் வாடினார்கள், சில பேர் எங்கே இடம் கிடைக்கிறதுன்னு தேடி நாடி ஓடினார்கள். இப்படி பலவிதமாக புலிசம், தோமரம், எரியட்டி, குத்தியட்டி இப்படி என்று பல ஆயுதங்களை நாம் அர்ஜுனன் மீது விட்டார்கள். ஆனால் அர்ஜுனன் ஒரு திவ்யாசனம் விட்டான். வேகம் அத்தனையும் துண்டு பண்ணிவிட்டு போகும். அதுக்கப்புறம் அது காத்துன்ற பசுகுலத்தை காத்துன்ற வீரர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அந்த பசுகுலத்தை மீட்டு தென் திசை நோக்கி விராட நகரத்திலே அனுப்புகிறார். அங்கே அர்ஜுனன் மாடுகள்லாம் சந்தோஷமா விடுபட்ட சந்தோஷத்துல அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போகுது. கடமடை வெள்ளம் போலவே கன்றுகள் ஓடின கடமடை வெள்ளம் போலவே கன்றுகள் ஓடின காளைகள் எல்லாம் கணிப்பைகள் இருந்து கன்றுகள் பின்னே ஓடின விடுதலை பெற்ற மகிழ்ச்சியினாலே வேகமாக துணி ஓடின வியந்து நிற்கவே மன்னர்களும் மறந்தார் மேடுகள் பெண்ணே வருவதை போல தோன்றியதே அவருக்கு. எல்லா மாடுகளும் கத்திக்கிட்டே போகுது. சந்தோஷமா கண்டுபிடிங்க வாழ அப்படியே பிடித்து கொண்டு ஓடுது. முதல் எழுத்து வந்து தமிழிலேயே அகரம், அதாவது ஆ என்று முதல் தோன்றின புல் தான் அகரம் புல். அதுல அருகம் புல். முதல்ல குழந்தை அம்மானு புல். அதனாலதான் திருவள்ளுவரும் அகரம் முதல் எழுத்தாளர்னு ஆரம்பிச்சாரு. குழந்தை அம்மானு அழைக்குது. அம்மா சொல்லித்தான் அப்பாவே தெரிந்து கொள்ள முடியும். அம்மா என்பது அமுதமான முதல் கொண்டு
முதல் சொல்லு. பள்ளி சென்று குழந்தைதான் வாய் நிறைய அம்மான்னு நினைக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாமெல்லாம் என்ன பண்றோம், குழந்தைங்க வாய் நிறைய மம்மி டாடி, அவருக்கு தாடியே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பா நினைக்காதீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறோம், குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுங்க, வீட்லயாவது அம்மா அப்பான்னு சொல்லட்டும். அப்புறம் மம்மின்னா ஒரு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பிணம்னு அர்த்தம். தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம பிணம்னு நம்ம குழந்தைங்க சொன்னா நமக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? அது என்னைக்கோ ஆகிறோம். இருந்தாலும் அதனாலதான் சொல்றேன், இன்னையிலிருந்து இது வரைக்கும் முன்னாடி எப்படி இருந்தாலும் குழந்தைகளே மம்மி டாடி கூப்பிட்டாலும் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அம்மானு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடு, அண்ணான்னு கூப்பிடு, அப்படி சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி தமிழ்ல நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்து யாராவது தமிழை காப்பாற்றுறாங்க, அவங்கள காப்பாற்றணும், நாம தான் காப்பாற்றணும். ஆகினால நாம குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு அது இளமையிலே பதிஞ்சாதான் அது கடைசி வரைக்கும் அது கிடைக்கும். அப்புறம் போயிட்டு வரும்போது பாய், என்ன பாய், பாய்னா படுக்கிற பாய், பையன் ஒரு பேர் இருந்து, பாய்னா முஸ்லீமுக்கு எத்தனையோ பேர். அதனால போயிட்டு வரேன்னு சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன போய்கிட்டு போச்சு? வர்றவங்களை வாங்கன்னு சொல்லணும். முதல்ல பாய்ங்கிறது அப்புறம் ஆய்ங்கிறது என்ன தவிர இந்த வார்த்தையே ஒரு மாதிரியம் போகுது. ஆகினால குழந்தைகளுக்கு நல்ல பழக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கணும். அம்மா அப்பான்னு சொல்லப்படுது, மாமி டாடி இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நீங்க வெளிநாட்டு பள்ளிக்கூடம் இல்லை, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தோட கூட கிடைக்கலாம், எல்கேஜி யூகேஜி பள்ளிக்கூடத்தோட சொல்லி கொடுப்பாங்க. இருந்தாலும் தமிழ்னையும் மறக்கக்கூடாது. அதுதான் எனக்கு தெரியுது. பகுத்தறிவு 5 அறிவுள்ள மாடே அம்மானு கூப்பிடும் போது நாம கூப்பிடக்கூடாதா சொல்லுங்க? நாம சொல்லி கொடுக்கணும். அதான் ஆகினாலே செல்வம் என்ற சொல்லுக்கு இணையாக பொருளுடைய சொல்லு மாடு என்பதாகும். மாடுதான் நம்ம நாட்டுல செல்வமா இருந்துச்சு. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணா இத்தனை மாடு கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்கன்னா, மாடுதான் செல்வம். இப்பதான் எத்தனை பவுன்னு கேட்கணும். அப்போதான் மாடுதான் செல்வம். அதான் மாடில்லான் வாழ்வும் அப்படிங்கிறாரு அவையர். இதை திருவள்ளுவர் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை அப்படிங்கிறார். மாடல்னா செல்வம். அப்படிப்பட்ட வகையில நிறைய சொல்லலாம் அதை பத்தி. அதுக்கப்புறம் கோபாலெல்லாம் பசுகளை ஓட்டி கொண்டு போனார்கள். மீண்டும் இவங்க போய் மறுபடியும் துரியோதனத்துக்கு பின்னால போகாம இருக்கிறதுக்கு ஒரு அம்பு விட்டா பாருங்க, கிருகிருன்னு வேகமா 1 10 100 1000 10,000 லட்சமா மாதிரி அப்படியே அம்பு போடும். சுவர் கட்டின மாதிரி தடுத்து விட்டது. யாராலும் அசையும். எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல கடிகையினால் அவன் சென்றவன் கடைசி அகன்ற நெடிய கண்ணி அகன்றிட்ட சாபமும் நீங்க பேடி வடிவம் நீங்கிருச்சு அர்ஜுனன். அந்த ஊர்வசி கொடுத்த சாபம். கொடியின் மீதிலும் அனுமனை குறிக்க அக்கொடியும் முடிகொண்டன இரதமும் முன்வர கண்ணான். உடனே அந்த தேரிலே அனுமன் கொடியில உட்கார்ந்தாராம். பீமன் கேட்ட வருத்தப்படி உடனே அந்த தேரும் அங்கே நின்றது. இப்படிப்பட்ட வகையில மறைந்து வாழப்படுகிறது. நேரமும் கழிந்தது. அர்ஜுனன் கிட்ட சாபமும் நீங்கியது. பிறகு தன் கொடி மீது எழுந்தருடைய அனுமனை துதைத்தான். நாளைக்கு ஆஞ்சநேயர் பிறந்த நாள், 3 நட்சத்திரம். ஓம் அசாத்திய சாரக சுவாமின் அசாத்தியம் கிம்தோ குரு ராம்தோது மகா பிராட்சியம் அமகாரியம் சாதையா என்று, அதாவது மகா ராமதூதராகவும் மகா பண்டிதராகவும் நடக்க முடியாத காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய உள்ள பெருமானே உம்மால் முடியாதது ஒன்று உண்டோ, ஆகவே எனது காரியத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பது அதனுடைய சுலோகத்தினுடைய விளக்கம். ஓம் புத்திரமணம் யசோதைரியம் நிர்பைத்தோ அரோகதா சாட்சியம் வாக்படுத்தும் அனுமசன் பவேத் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகம். அனுமனை நினைப்பதனாலே அறிவு, பலம், புகழ், தைரியம், அச்சமின்மை, ஆரோக்கியம், மந்தத்தன்மை, நாவன்மை இதெல்லாம் உண்டாகும் என்று அதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட வகையிலே அப்போதே அந்த அனுமனுடைய உருவம் கொண்ட பொடியும் உச்சியிலே கொண்ட தேரும் வந்தது. அர்ஜுனன் படி மூடியதனாலே சூரிய மண்டலம் மறைப்பதை போல தன் வடிவம் மறைத்திருப்பதற்கு காரணமான தன் பேடி வடிவத்தை ஒழித்து துரியோதனம் படையில் இருக்கிற மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அச்சம் கொண்ட எதிரிலே நிற்கிறான்.
முன்பு ராமருக்காக மகேந்திர மலையில் நின்று இலங்கை செல்ல கடலை தாண்டியது போல விராடனுடன் போர் செய்ய வந்த படையாகி அந்த கடலை கடக்குவதற்காக பருத்த மலை மேல் நின்று மேல் நோக்கியிடும் பாவனையிலே அனுமன் அர்ஜுனனுடைய தேர்வு கொடியிலே வந்து அமர்ந்தார். அர்ஜுனன் அதே வேகத்துல தன்னுடைய காண்டியமாகிய பிள்ளை வளைத்து அப்படி 4 இழுக்கும் போது படைகள் நடுங்கும். அது ஒரு அந்த பேரொடி கேட்ட உடனே யானை குதிரை இவையெல்லாம் அமர்ந்திருந்தவன் இடி கேட்டதாகும் போது கீழே விழுந்து விட்டார்கள். பலருடைய ஆயுதம் நழுவி கீழே விழுந்து விட்டது, சில பேர் கீழே விழுந்து விட்டார்கள். உடனே அங்கிருந்து சங்கநாதம் செய்தான். ஓம்